எக் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் இதெல்லாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் 2 நறுக்கி வச்ச வெங்காயம். இது கூட வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அது வதங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் இதோட போட்டுக்கலாம். 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி இதோட ஊற்றிக்கலாம். இப்போ சைடில் வேக வச்ச முட்டைகளை கொஞ்சம் வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ஆயிலில் மஞ்சப்பொடி, வத்தப்பொடி இது 2யும் போட்டுட்டு அதை கலந்து விட்டுட்டு அது கூடவே முட்டைகளை போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ கிரேவியில் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்துட்டு இது கூடவே கரம் மசாலா 1 ஸ்பூன் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இதை மூடி போட்டு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ சைடில் முட்டை வறுபட்டிருக்கும், அதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் போட்டுட்டு அதை கலந்து விட்டுக்கலாம். கருவேப்பிலையோட ஃப்ளேவர் முட்டை குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சைடில் தேங்காயும் முந்திரியும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதை குழம்புல ஊற்றிக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். கடைசியாக வறுத்து வச்ச முட்டைகளை அதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடிக்கலாம். நல்லா கொதி வந்ததும் அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு.